ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஈவினிங். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் டின்னர் மட்டன் கறி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 குழி கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அண்ட் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு தான் போட்டிருக்கேன். கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளியுமே மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி ப்ளஸ் ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறேன். அண்ட் சைட் பை சைட் நான் ஒரு கிளாஸில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதையுமே அரைச்சி நம்ம குழம்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஊற்றி நம்ம செய்து பார்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் மட்டன் மசாலாவுமே இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நமக்கு பொரிஞ்சு எண்ணெய் மேலே தேங்கி வரணும் பார்த்துக்கோங்க. அண்ட் ட்ரை மசாலா அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணியும் விட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ அது நல்லா பொரிஞ்சு நல்லா குக் ஆகி வரணும். அதுக்காக நான் அதை மூடி போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ரைஸுமே ரெடி பண்ணிக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய்லாம் கொஞ்சம் லைட்டாக மேலே தேங்கி வந்ததுமே நான் மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மட்டன் மசாலா ஏறணும். அப்போ தான் மசாலாவும் புரியும், மட்டனையும் மசாலா ஏறும். இங்கே குழம்புக்காக கிரேவிக்காக நான் சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். இதை தாங்க கொண்டு நான் மட்டனில் ஊற்ற போகிறேன். நான் முன்ன கூட சொன்ன மாதிரி நம்ம நார்மல் தண்ணியை ஒன்ஸ் நம்ம எந்த ஒரு நான்வெஜ் செய்தாலுமே நார்மல் தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் ரஃப் ஆயிரும் கறி. ஸோ எப்போவுமே வார்ம் வாட்டர் தான் ஊற்றணும். ஸோ ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டு அதை குக்கரில் கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் வச்சுக்கிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் கேஸ் அடுப்பு. இங்கே நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி பாம்ஃப்ரெட் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அது 4 பீஸ் இருந்துச்சு. அதில் ஒரு பீஸ் நான் எடுத்து ஆல்ரெடி வச்சுக்கிட்டேன். ஸோ அதையும் எடுத்து நான் எனக்காக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இங்கே முந்திரி பருப்பை நான் ஊற வச்ச முந்திரி பருப்பையுமே அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டேன். 5-6 விசிலுக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த முந்திரி பருப்பையும் இதோடு ஆட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி இதுதான் ஃபைனல் கன்சிஸ்டன்சி. ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஃபைனல் லுக். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.